வணக்க நேயர்களே, நாம் இன்று பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் ஹேவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகலை. அது ஏன் ரன்னிங் ஆகலை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே நேயர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்மளுடைய ஆஸ்தல் தமிழ் டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற பட்டன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நேயர்களே வாங்க, நான் உங்களுக்கு சுவிட்ச் போடுறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஏன் ஓடலை அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆஸ்தல் தமிழ் டெக். பாருங்கள் நேயர்களே, நம்ம ப்ளக்கு செருவிட்டோம். சுவிட்ச் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். லைட் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஃபேனு. உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் லெவல் அழுத்துறேன், ரன் ஆகலை. செகண்ட் லெவல் அழுத்துறேன், அதையும் ரன் ஆகலை. மூணாவது லெவல் அழுத்துறேன், மூணாவது லெவலில் ரன் ஆகலை. நாலாவது லெவல் அழுத்துறேன், நாலாவது ரன் ஆகலை. ஹேவல்ஸ் ஃபேன் தான். ஓகேங்களா? அதனால் ஏன் ரன் ஆகலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கழட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே வாங்க பிரிப்போமா. டேபிள் ஃபேன் இப்போ நம்ம ஸ்மேஷ் பண்ண ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஸ்க்ரூ இருக்குது, ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. நம்ம இதை கழட்டுறோம். கழட்டிகிட்டே இருக்கோம். இப்போ எடுத்தாச்சு. நம்ம இது கழட்டுறோம். இது கழட்டிட்டோம். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த டைப்பில் தான் நம்ம அதாவது இந்த பொசிஷனில் தான் கழட்டணும். ஃபேன் சுற்றுற பொசிஷன். ஓகேங்களா? டைட் பண்ணுறதுல மரம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கழட்டியாச்சு. இப்போ ஃபேன் லீஃபை வெளியே எடுக்கிறோம். ஃபேன் லீஃப் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதுக்கு நாம் லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு நம்ம மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த இது ரொம்ப கழிச்சு. ஓகே, முளைக்கெல்லாம் இதை தம்மு கட்டி நம்ம கழட்டியாச்சு. ரொம்ப நாளாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது ரிப்பேர் ஆக மாட்டிருக்கு. அப்புறம் நம்ம இதை கழட்டுறோம். நமக்கு கை டைட்டு தான். இது பாருங்கள், இது லூஸ் டைப்பு. ஓகே, இது கழட்டியாச்சு. இது பாருங்கள், இதுவும் கழட்டியாச்சு. மேல் பேனல் எல்லாமே கழட்டியாச்சு. இந்த பேனல் எல்லாமே கழட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த 4 ஸ்க்ரூ 1 2 3 4 ஸ்க்ரூவில் ஒரு ஸ்க்ரூ இல்லை. ஆல்ரெடி வேலை செஞ்சு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 3 ஸ்க்ரூ கழட்டுவோம். ஓகேங்களா? வாங்க ஸ்க்ரூ ட்ரைவரை எடுப்போம், கழட்டுவோம். இந்த 3 ஸ்க்ரூ ட்ரைவரை கழட்டுவோம். ஃபஸ்ட்டு இது இதையும் கழட்டுவோம். இதையும் கழட்டுவோம். ஒரு ஸ்க்ரூ கழட்டியாச்சு. ரெண்டாவது ஸ்க்ரூ கழட்டியாச்சு. மூணாவது ஸ்க்ரூ கழட்டியாச்சு. 3 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். இதுக்கு நாம் இதுமாரி ஒரு பெரிய டெஸ்டர் எடுத்துக்கோங்க. டெஸ்டர் எடுத்துக்கிட்டு இந்த இதில் விட்டு தூக்குனீங்கன்னா, இப்படி ஒரு தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்படி ஒரு கழட்டினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான்.
ஓகே, இப்போ வந்து நம்ம கழட்டியாச்சு. இப்போ வந்து இந்த மேல் பேனல் எடுக்கு, இதை அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு பாருங்க, இதை வந்து கரெக்டாக உள்ள ஃபிக்ஸ் ஆகிற மாரி பாருங்க. உங்களுக்கு எப்படி காட்டுறேன். இது வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிற மாரி, இல்லைன்னா அழுத்தி விட்டிங்கன்னா போயிடும் உள்ள. பாருங்கள், இதை வச்சு அழுத்தி உள்ள நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக நீங்கள் லெவலாக பார்த்து கழட்டணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஓகே, பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இந்த கெபாசிட்டரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த கெபாசிட்டர் பாருங்கள் 1.2 இருக்குது, மைக்ரோஃபாரடு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்குது. அதாவது இது வந்து 1.2ங்கிறது 1.7ஆகவும் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதாவது இதில் 5 கழிச்சோம்னா 0.7 வச்சுக்கலாம் இந்த கெபாசிட்டர். ஃபஸ்ட்டு நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணோம்னா ஓடிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த கெபாசிட்டரை கழட்டுவோம். இந்த கெபாசிட்டரை கழட்டுறோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த கெபாசிட்டரில் 1.2 மைக்ரோஃபாரட் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்குது. 1.7 போடலாம் அல்லது 0.7 போடலாம். மைனஸ் பண்ணோம்னா 0.7, ப்ளஸ் பண்ணோம்னா 1.7 இந்த கெபாசிட்டருக்கு. ஓகே, இப்போ நாம் வந்து இதுக்கு தகுந்த கெபாசிட்டர் அல்லது ரேஞ்சுக்குள்ளே போடலாம். ஓகே, வாங்க. ஓகே, இந்த கெபாசிட்டர் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த கெபாசிட்டர் கட் பண்ணியாச்சு. நாம் வந்து இப்போ இந்த கெபாசிட்டர், அதாவது 1.5 மைக்ரோஃபாரட், இதை வந்து 2ஆகவும் வச்சுக்கலாம் அல்லது 5 கழிச்சோம்னாவும் 1 மைக்ரோஃபாரடாகவும் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஒயரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஓடிவிட்டதென்றால் நம்ம அடுத்த கட்டம் போக தேவையில்லை, இல்லை என்றால் அடுத்த கட்டம் போக வேண்டும். இப்போதைக்கு சாம்பிளுக்கு வச்சு பார்க்கலாம். நல்லா திருவிட்டு ஓகே, இப்போ ரன் ஆகுதான்னு பார்க்கலாங்களா? சுவிட்சு போடுவோம். ரன்னே ஆகலை. கரண்ட்டுக்கு இது வருதா? கரண்ட்டு வருது. சரி, நம்ம என்னன்ட்டு கீழே கழட்டி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டுவோம். இந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டிட்டு ஒரு ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம இது எப்படி கழட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு
டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஓகே, நீ ஒவ்வொரு 2 டிஃப்ரெண்ட்டில். ஓகே, இது ஓகே கழுடுது. இந்த பக்கம் இதையும் ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி கழட்டியாச்சு, இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணி கழட்டியாச்சு. இப்படி எடுத்துட்டோம்னா இது வந்துருச்சு. இதுக்குள்ள 3 ஸ்க்ரூ இருக்கு. இது 2 டம்மியாக இருக்குது. இது 2லேயும் ஸ்க்ரூ, இதுலேயும் ஸ்க்ரூ இருக்குது. இப்போ இது 2 ஸ்க்ரூயாக கழட்டுவோம். ஏதாவது ஒயர் ப்ராப்ளமும் இல்லை என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். இது கழட்டியாச்சு ஸ்க்ரூ. இதையும் கழட்டுவோம். இதையும் கழட்டியாச்சு ஸ்க்ரூ. இதையும் கழட்டுவோம். இதையும் கழட்டியாச்சு. இது ஒரு ஸ்க்ரூ கழட்டணும். இதையும் கழட்டியாச்சு. பார்க்கலாம், உள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன ப்ராப்ளம் இருக்கும்? நல்லா தான் இருக்குது. இது 2 ஸ்க்ரூ கழட்டி பார்ப்போம். இது 2 ஸ்க்ரூ கழட்டி பார்த்தோம்னா என்னோட ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கழட்டியாச்சு. இதையும் கழட்டுவோம். கழட்டியாச்சு. என்னாச்சு? எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வர ஃபேஸு இது காமன். இந்த ஃபேஸ் எடுத்து நாம் இதில் ஒரு செல்ஃப் ஒயர், இதில் ஒரு ஒயரில் கொடுத்து பார்ப்போம். ஓடிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஏதோ ப்ராப்ளம், மோட்ரு தான் ப்ராப்ளம். கட்டி தான் பார்க்கணும். கழட்டி தான் பார்க்க வேண்டும். ஓகே, கெபாசிட்டர் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா அப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் வருஷது. நம்ம அதை ரெடி பண்ணி போடுவோம். ஓகே நேயர்களே, பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கு. பாருங்க 2வது ஹை ஸ்பீடு ஸ்பீடில் ஓடுது. ஓகே, அவ்வளோதாங்க. அதாவது கெபாசிட்டர் ப்ராப்ளம். என்ன நேயர்களே, நமக்கு டேபிள் ஃபேன் எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே நேயர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அசத்தல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நேயர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.